ஹோட்டல் வச்சா பணம் கொடுக்கவே மாட்டார். ஏன்னா சாப்பிட்ற சாப்பாடை யாராவது விற்பாங்களா அப்படின்னு கோவப்படுவாராம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் மேலே தீரா பற்று பாசம் கொண்டவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமானவர் யார் பார்த்தீங்கன்னா, சென்னை திருவல்லிக்கேணியை சேர்ந்த வீராசாமி. 6 ரூபாய்க்கு 7 ரூபாய்க்கு அளவு சாப்பாடு போடுறாங்களாம். ஆனால் நீ மட்டும் வெறும் 2 ரூபாய்க்கு முழு சாப்பாடு போடுறியாமே. புரட்சி தலைவர் இவர் நாடோடி மன்ன படம் எடுக்கிறார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றிங்க. அதன் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பட வாய்ப்புகள் குவிந்து கொண்டே வருகிறது. தலைவர் மீட்டிங், ஷூட்டிங், பொது சேவை அப்படின்னு பிஸி. தலைவர் என்ன பண்ணுறாரு, தயாரிப்பாளர்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இருக்காரு. இங்கே பாருங்கள், டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் காட்சி கொடுக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி பிஸியாக இல்லாத நடிகை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, திருடாத படத்திற்கு சரோஜா தேவி அம்மாவை தேர்வு செய்கிறார். இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா சீர்காழியில் தலைவர் என்ன பண்ணுறாரு, இன்ப கனவு நாடகம் போயிட்டே இருக்குது. அப்பொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆர் குண்டுமணி தூக்கி போடுறாரு. அப்பொழுது தலைவருடைய கால் முறிந்து விட்டது. அதன் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, 1 வருஷம் சிகிச்சையில் இருக்கார். சில பேர் என்ன பண்ணுறாங்க, மக்கள் திலகம் எம்ஜிஆரின் வாழ்க்கை முடிந்து விட்டது என்கிறார்கள். ஆனால் தலைவர் அதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. காலங்கள் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது. அந்த 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சரோஜா தேவி அம்மா பயங்கர பிஸி, காட்சிட்டே கிடைக்கல. தலைவர் என்ன பண்ணுறாரு, தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்கிறார். அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா தலைவர் நிறைய வாய்ப்புகள் வருது. அப்போது தலைவர் இன்னும் பிஸி ஆகிடுறாரு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் மேலே தீரா பற்று பாசம் கொண்டவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமானவர் யார் பார்த்தீங்கன்னா, சென்னை திருவல்லிக்கேணியை சேர்ந்த வீராசாமி. இவர் கோவில்பட்டியில் ஒரு கிராமத்தில் இருந்தவர். அதாவது அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வர்றாரு. மக்கள் திலகம் எம்ஜிஆரின் நாடக குரூப்பில் சேர்றாரு. தலைவர் மேலே எப்போதும் பற்று பாசம் அதிகம். தலைவருக்கு மேலே தனி மதிப்பு மரியாதை இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச காலத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் கூட இருந்த பாதுகாவலர்கள் இவ்வளோ முக்கியமானவர். 1972 தலைவரை பார்த்து, தலைவரே நான் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருக்கு 25,000 கொடுக்குறாரு. 1972 25,000 என்பது தமிழக மக்களே பல லட்சத்துக்கு சமம். அவர் என்ன பண்ணார், ட்ரிப்ளிகேனில் எம்ஜிஆர் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு. சில பேர் என்ன பண்ணுறாங்க, தலைவர்கிட்ட போய், தலைவரே உங்கள் பேரை வச்சு அவர் ஹோட்டல் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்ல தலைவர் கோவம் வந்துருச்சு. ஏன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் வச்சா பணம் கொடுக்கவே மாட்டார். ஏன்னா சாப்பிட்ற சாப்பாடை யாராவது விற்பாங்களா அப்படின்னு கோவப்படுவாராம். தலைவர் என்ன பண்ணாரு, ஒரு குரூப் அனுப்புகிறாரு, நீங்கள் போய் அதை விசாரிச்சுட்டு ஆறுங்கள். அவங்க எல்லாம் போகிறாங்க, விசாரிக்கிறாங்க. அதன் பிற்பாடு அவங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. தலைவருக்கு எல்லை இல்லா மகிழ்ச்சி. அந்த குரூப் தலைவர் சொல்கிறாங்க, தலைவரே திருவல்லிக்கேணில் நிறைய பேர் சாப்பாடு விற்கிறாங்க, 6 ரூபாய்க்கு 7 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா வெறும் 2 ரூபாய்க்கு முழு சாப்பாடு தராரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அளவு சாப்பாடு தான் போடுறாங்க, அதெல்லாம் விலை அதிகம் அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணுறாரு, அவரை அழைத்து வாருங்கள் அப்படின்றாரு. அவரை பார்த்த உடனே மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு எல்லை இல்லா மகிழ்ச்சி. என்ன வீராசாமி, நிறைய பேர் 6 ரூபாய்க்கு 7 ரூபாய்க்கு அளவு சாப்பாடு போடுறாங்களாம். ஆனால் நீ மட்டும் வெறும் 2 ரூபாய்க்கு முழு சாப்பாடு போடுறியாமே, எனக்கு சந்தோஷம்ப்பா. அது கூட அந்த சாப்பாடை உன் குடும்பத்தோடு சாப்பிட்றியாமே, அதனால தான் வியாபாரம் ஆகிடுச்சு, இல்லைன்னா நான் இலவசமாக போட்டிருப்பேன்னு சொன்னியாமே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்ன பண்ணுறேன், அதே இடத்துல உனக்கு இன்னொரு கடை வச்சு தரேன், அதை வச்சு குடும்பத்தை பார்த்துக்கோ. இன்னொரு கடை பார்த்தீங்கன்னா நீ எப்போதும் மக்களுக்கு அந்த 2 ரூபாய்க்கு சாப்பாடு போடு சொன்னாராம். அதை பார்த்து அந்த வீராசாமி கண் கலங்கி போனாராம். பார்த்தீர்களா, இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு முதலமைச்சர், இப்படி ஒரு நடிகரை நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாதுங்க. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, இந்த 2 தெய்வங்களையும் நாம் என்றைக்கும் மறக்கவே கூடாது. ஏனென்றால் நமக்காக வாழ்ந்த 2 முதலமைச்சர்கள்.